Hi, I am Aravindh, Associate Professor. So, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா Finite Element Analysisல UNIT-2 அதாவது ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷல் கோச்சிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபார் கேட் எக்ஸாமினேஷன் அண்ட் பேங்கிங் TNPSC Group 2 and Group 4 and as well as for tool design and CAD softwares and Pro.E SolidWorks. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கோர்சஸ்க்கு மோல்டிங் கோர்சஸ் பை டெஸ்டிங்லேருந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அந்த நோட்ஸஸ் உங்களுக்கு எதாவது FEA நோட்ஸஸ் அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் நோட்ஸஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது, நீங்கள் எங்களையே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோர் இனோவேஷன் டெக்னாலஜி. இட் இஸ் அவைலபிள் இன் சோனா காலேஜ் நியர் ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம். ஓகே, ஸோ ஓகே நம்ம இப்போது டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன் டைமென்ஷனல் பார் எலமெண்ட் UNIT-2. ஸோ ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ்டு UNIT-1. UNIT-1 ரெண்டு பார்ட்டாக போட்டிருப்போம், Part-1 and Part-2. ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ UNIT-1ஓட Part-1 and Part-2 பார்த்துட்டு நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஃபார் UNIT-2, தட் இஸ் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ UNIT-2 பார்த்தீங்கன்னா UNIT-1 ஃபுல் அண்ட் ஃபுல் தட் இஸ் ஃபங்க்ஷனல் அப்ராக்சிமேட்டிங் மெத்தட், தட் இஸ் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷனில் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இப்போ தான் சப்ஜெக்ட்குள்ள ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம். ஃப்ரம் UNIT-2, 3, 4 and 5 full and full it is belongs to finite element, that is numerical method. So numerical method approach we are moving. So full and full here we are going to follow the matrix. So எல்லாமே மேட்ரிக்ஸ் தான். ஸோ யூ ஹேவ் சம் பேசிக் நாலேஜ் அபவுட் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸை பற்றி சம் பேசிக் நாலேஜ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேட்ரிக்ஸு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் படிச்சிருப்பீங்க. அண்ட் யுவர் ஸ்கூல்ஸ் லெவல்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மேட்ரிக்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ சம்வாட் ஈஸி. பட் ஹியர் அதில் பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் அண்ட் 3x3 மேட்ரிக்ஸு. ஸோ 3x3 தான் நமக்கு மேக்ஸிமமாக இருந்திருக்கும் ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் ஆகட்டும், ஃபஸ்ட் இயர் லெவலில். ஸோ ஹியர் இங்கே நம்ம சப்ஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹியர் 6x6, 6x6, 7x7, 8x8. ஸோ இந்த மாதிரி அதோட இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 3x3 மேட்ரிக்ஸு, 4x4 இதெல்லாம் ஸ்கூல் லெவலோடு முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம 5x5, 6x6, 7x7 அண்ட் 8x8 அப்படிங்கிற மாதிரி மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதோட பேசிக்ஸ் அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சிருக்கணும், மிஸ்டேக் பண்ணாமல். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரொம்ப ஈஸி. ஃப்ரம் UNIT-2 பார்த்தீங்கன்னா UNIT-2 வந்துட்டு இட்ஸ் ஹெவி சிலபஸ். ஸோ UNIT-2வில் 4 பார்ட் இருக்குது. ஸோ டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UNIT-2வில் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார் எலமெண்ட், ட்ரஸஸ், பீம்ஸ் அண்ட் வைப்ரேஷன். ஸோ யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் பார் எலமெண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன். So maximum some rare cases they are asking trusses and beams. So trusses நீங்கள் பார் எலிமெண்ட் படிச்சிட்டினாவே ட்ரஸஸோட ப்ராப்ளமும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பீம் வந்து மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது சம்வாட் டிஃபிகல்ட். ஸோ யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் பார் எலிமெண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பிகாஸ் இது பெரிய யூனிட் அப்படிங்கிறதுனால நமக்கு UNIT-1ல் சொல்லியிருந்தேன் ரெகுலர் ரிட்ஸ் மெத்தடில் பார்ட் C 15 மார்க் கொஷின்லேருந்து ஒரு கொஷின். அதுக்கு எதிராக சாய்ஸ் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் UNIT-2. பிகாஸ் அடுத்து UNIT 3, 4, 5 எல்லாமே சின்ன யூனிட்ஸ் தான். ஸோ UNIT-2 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூனிட். ஸோ இதில் இருந்து நமக்கு 16 மார்க் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பீம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, யூ ஜஸ்ட் ஸ்கிப் பீம்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் யூனிட் பார் எலமெண்ட், ட்ரஸஸ் அண்ட் வைப்ரேஷன். ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பார் எலமெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பார் எலமெண்ட்ஸை 4ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க புக்ஸில். ஸோ the first வந்து லீனியர் பார் எலமெண்ட், செகண்ட் ஸ்டெப்டு பார் எலமெண்ட் அண்ட் டேப்பர் பார் எலமெண்ட் அண்ட் டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பார் எலமெண்ட். ஸோ யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் தட் இஸ் டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஸ்டெப்டு பார். ஸோ ஸ்டெப்டு பார் படிச்சிங்கனாவே டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும், ஜஸ்ட் டெம்பரேச்சர் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஸ்டெப்டு பார் படிச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸோட ப்ராப்ளமும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ லீனியர் பார் எலமெண்ட், ஸோ லீனியர் பார் எலமெண்ட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ டேப்பர் பார். ஸோ டேப்பர் பார்லேருந்து வி ஹேவ் டு கன்வெர்ட். லீனியர் பார் ரொம்ப ஈஸி. கொஸ்டினில் உங்களுக்கு டேப்பர் பார்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சேம் ப்ரொசீஜர் இதுக்கு எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஸோ டேப்பர் பார்னு கொடுத்தாங்கன்னா அந்த டேப்பர் பாரை நம்ம என்னென்னு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா லீனியர் பாராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அகைன் வி ஹேவ் டு ப்ரொசீட் தி லீனியர் பார் ப்ராப்ளம்ஸை சேம் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த டாபிக் படிச்சிக்கணும், பார் எலிமெண்ட்ஸ் படிச்சிக்கிறீங்க, ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வைப்ரேஷன். ஸோ இந்த 3 டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. பிகாஸ் 16 மார்க் பார்ட் Cயில் 15 மார்க் கொஷின்ஸு இதிலேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 12A and B and as well as for 16 மார்க் 15 மார்க் கொஷின்ஸ் 16 பார்ட் C. ஓகே, நெக்ஸ்ட் பிஃபோர் நம்ம டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன தெரியும். ஸோ என்டையர் ஒரு வேல்யூஸ் கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த என்டையர் நோட்ஸும் நம்ம
எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது global coordinates. And natural coordinates specific ஒரு point. We have to mention that specific points 1, 2, 3. So the specific points we have to take into that is natural coordinates and shape function. So shape function is nothing but it is shape of the element. So what is it? Here we are going to in this problems first we are going to calculate the shape function. கொடுத்துக்கிற ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்டை வி ஹேவ் டு டிஸ்கிரிட்டைஸ். எதர் 2 எலமெண்ட்ஸாக டிஸ்கிரைட் பண்ணிக்கலாம், இல்லை 3 எலமெண்ட்டாக டிஸ்கிரிட்டைஸ் பண்ணிவிட்டு வி ஹேவ் டு ஃபைண்ட் வித் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வி ஹேவ் டு சால்வ் தி ப்ராப்ளம். ஸோ மெயின் நீங்கள் எலமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா எலமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் எலமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அதர்வைஸ் தி ஆர் சேயிங் தட் இஸ் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். எலமெண்ட் ஸ்டிஃப்னஸ் அண்ட் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் படிச்சுட்டிங்கன்னா போதும். இந்த யூனிட்லேயே ஒன்றுமே கிடையாது, அதே தான் ஒரே ஃபார்முலா. ஃபஸ்ட்டு கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பார் எலிமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஹவு வி ஹேவ் டு டிவைட். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி ஷேப் ஃபங்க்ஷன் n என்னங்கிறது n1 n2 n3 என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது u1 u2 u3. ஸோ அதோட வேல்யூஸ் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் n ஃபஸ்ட்டு ஷேப் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எலமெண்ட் ஸ்ட்ரெஸ் σ1 σ2 σ3 இது கொஷினில் மென்ஷன் பண்ணால் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அடுத்து எலமெண்ட் ஸ்ட்ரெயின் E1 E2 E3. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அது கொஷினில் ஸ்பெசிஃபிக்லி தே கேன் மென்ஷன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி எலமெண்ட் ஸ்ட்ரெஸ். கொஷின் படிக்கும்போது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். எலமெண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா σ1 σ2 σ3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எலமெண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா E1 E2 E3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். நோடல் ஃபோர்ஸஸ். ஸோ நோடல் ஃபோர்ஸஸ் மீன்ஸ் F1 F2 அண்ட் F3. ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் F1 F2 F3 ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்கலி தே கேன் ஆஸ்க் மீன்ஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் நோடல் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஸ்ட்ரெயின் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நோடல் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரியாக்ஷன் R1 R2 அண்ட் R3 ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதே தான் சேம் ப்ரொசீஜர் யூனிட் 2 3 4 5 எல்லாத்துக்குமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ பார் எலிமெண்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடியது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ ஃபைனைட் எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னா எல்லா ப்ராப்ளமுமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். பட் அதோட கான்செப்டை நான் சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் பார் எலிமெண்ட்டோட கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய யூனிட்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் பார் எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ பார் எலிமெண்ட்ஸில் மேக்ஸிமம் எத்தனை டாபிக் கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணுறோம். ஸோ பார்ட் பை பார்ட். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு பிளான் டு புட் மோர் யூனிட் பார்ட்ஸ். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கூட இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய யூனிட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார் எலிமெண்ட்ஸில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, பார் எலிமெண்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த பார் எலிமெண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பு பார் எலிமெண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஹவு டு ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப பேசிக். ஃபஸ்ட்டு வி ஆர் என்டரிங். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் U அண்ட் சேவ் ஃபங்க்ஷன் N ஃபார் ஒன் டைமென்ஷனல் பார் எலிமெண்ட். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஆர் தே கேன் மென்ஷன் இட் இஸ் ஏ ஒன் டைமென்ஷனல் பார் எலிமெண்ட் அப்படின்ட்டு தே ஹேவ் டு சே யூ ஹேவ் டு டிட்டர்மைன் தி displacement function U and save function N. So this is the formula for the displacement. So all values you have to put it in the matrix form. So displacement U and matrix of displacement U is equal to a save function N1 N2 into U1 U2. So how we have to calculate, how we have to obtain these function. This is first row, first column. Okay, so N1 U1 plus N2 U2. So this formula is the first row, first column. You have to multiply matrix multiplication. So N1 U1 plus N2 U2. The next the save function formula, that is N1 is equal to L minus X divided by L. So these value or X value they can given in the problem. So value X oda value இல்லனா L oda value ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க. So we have to find out the save function N1 and N2 and U1 U2 value is also given in the problem. Just we have to substitute U1 and U2 and N1 and N2 value. Just we have to add and we have to obtain the value of displacement function U. So இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒன் டைமென்ஷனல் பார் எலிமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்டு பார் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் அண்ட் டேப்பர் பார் யூஸ் பண்ணி ஹவ் வி ஹேவ் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு டேரெக்டாக நம்ம இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் டைமென்ஷனல் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். தி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், a two nodal bar element is shown in figure. The natural displacement, that is displacement value is given. The displacement value U1 is equal to 5 mm and U2 is equal to
8 mm. So we have to calculate the displacement. So entire displacement we have to calculate. So at a distance they are given, that is total entire distance is L. They are given, that is x is equal to L by 4 and x is equal to L by 3 and x is equal to L by 2. So we have to substitute x is equal to L by 4 and we have to obtain one displacement function. Next x is equal to L by 3, we have to obtain another one displacement function. Next we have to take x is equal to L by 2, we have to obtain one displacement function. So what are the given data? They are given in the problem. That is given, that is u1 displacement values are given, that is natural displacement. u1 is given, that is 5 mm, and u2 value is given, that is 8 mm, and the displacement at a distance of at x is equal to, that is 3 values are given, that is x is equal to L by 4, L by 3, L by 2. So we have to substitute and we have to find out the value of to calculate the displacement u. So here we are going to find out the displacement u value we have to find. So we know the formula for bar element displacement, that is u is equal to n1 u1 plus n2 u2, and the shape function. So shape function formula, the formula is given, that is shape function n1. So what is the formula for shape function n1? That is L is equal to x minus L, and the shape function n2 is equal to x by L. So first we have to find out the value of shape function ennaங்கிறத find out பண்ணிரணும். So x is equal to L by 4 னு substitute பண்ணிங்கன்னா we get n1 and n2 value, and u1 and u2 value is given in the problem. Just we have to substitute and find out the value of what is the displacement. So what is the first condition they are given in the problem? That is x is equal to L by 4. They are given. So we know the formula for the displacement function, that is u is equal to n1 u1 plus n2 u2. So we know the shape function formula, that is n1 is equal to L minus x by L. So just you have to substitute x in terms of, that is L by 4 divided by L. So just a cross multiplication, here we are going to cross multiply, there is 3L minus L divided by 4 divided by L. So 4L minus L divided by 4. So 4L means here 3L by 4 by L. So LL will be cancelled. So the value of n1 is 3 by 4. And next we have to find out, that is n2. So n2 is equal to x by L. So the value of, what is the value of x? That is L by 4. Just you substitute L by 4 divided by L. So LL will be cancelled. So n2 value, that is 1 by 4. So we are obtained. So n1 value is 3 by 4 and n2 value is 1 by 4. So just to substitute here in this formula, that is u, matrix of displacement u is equal to n1 u1. So n1 value is 3 by 4 into u1 value is given in the problem, into 5. Next plus, and n2 value is 1 by 4 into 8. Just you have to calculate. So you are obtaining the solution, that is u is equal to 5.75 mm. Just substitute and find out the value. You are get, it is 5.75. Okay, the next. So next x oda value enna kuduthirukanga paakanom. So next x oda value enna kuduthirukanga, that is x is equal to, x oda value adutha value enna, that is x, second one, x is equal to L by 3. So enna pannom, adhe dhaan the formula we are going to substitute x is equal to L by 3. So n oda formula theriyum, that is L minus x by L. Just substitute, that is L minus L by 3 divided by L. So just you have to cross multiply, that is 3L minus L divided by 3 divided by L. So 2L by 3 divided by L. Every L cancel out in the L mele vandrum. Appo L enairum cancel airum. Okay, appo n1 oda value enadhu, n1 is equal to 2 by 3. Next n2. So n2 oda formula adavadhu x by L. So x oda value enadhu, what is the value of x? That is L by 3 divided by L. So the L mele vanchuna LL cancel airum. Appo 1 by 3. So n2 oda value 1 by 3. Okay.
இப்போ நம்ம டைரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் u is equal to n1 u1. ஸோ என்னோட வேல்யூ என்ன 2/3. ஸோ 2/3 into u1 ஓட வேல்யூ 5 plus again 1/3 into 8. So if you are calculated and multiply and add, so you get the answer, that is u is equal to 6 mm. That is displacement. U is equal to, you are going to obtain, that is 6 mm. So அடுத்து என்ன கொடுத்திருக்கான், third one, அதாவது x is equal to L/2. So okay, just substitute n1 is equal to L minus x by L. So L minus 1/2 L/2 divided by L. So cross multiplication, that is 2L minus L divided by L. Sorry, 2 divided by L. Okay, so 1/2 L/2 divided by L. So L cancel ஆயிரும். அப்போ 1/2. என்னோட வேல்யூ 1/2. Next, அடுத்து என்ன, n2. So n2, that is L/2 divided by L. So L cancel ஆயிரும். So answer 1/2. So here also we are obtained 1/2 and there also we are obtained 1/2. So substitute in new value, that is n1 oda value என்னது, n1 oda value 1/2 into 5 plus 1/2 into 8. So the answer, if you are calculated, that is 6.25 mm. So this is the easy way to find out the, this is the basic step. இந்த ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ப்ராப்ளம், நம்ம அடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ n1 n2 அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் u எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார் எலமெண்ட்டு ஒன் டைமென்ஷனல் பார் எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஸ்டெப்டு பாரில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார் எலமெண்ட், ஸோ வி ஹேவ் டு சப்டிவைட் தி எலமெண்ட்ஸ். ஸோ அசம்பிளிங் தி ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன் ஆர் குளோபல் ஈக்குவேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எலமெண்ட்டை எத்தனை ஒரு பார் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் வி ஹேவ் டு டிஸ்கிரிட்டைஸ். அதை என்ன பண்ணோம் அப்படின்னா எலமெண்ட் 1 எலமெண்ட் 2 எலமெண்ட் 3 வி ஹேவ் டு டிஸ்கிரிட்டைஸ், அதை பிரித்து எடுத்துக்கலாம். பிரிச்சுட்டு அதோட ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் அப்ளை பண்ணி ஜஸ்ட் வி ஹேவ் அசம்பிளிங் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி மேட்ரிக்ஸ் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சது தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும். இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டையர் ப்ராப்ளமே தப்பாயிரும். ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி தான் கொடுத்துருப்பாங்க, இதோட லோடு கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் யங்ஸ்மாலஸ் வேல்யூ அண்ட் ஏரியா வேல்யூஸ் இது எல்லாமே கொஸ்டின்ஸில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார் எலமெண்ட் இருக்கும்போது ஜஸ்ட் வி ஹேவ் டு டிஸ்கிரிட்டைஸ் தி பார் எலமெண்ட். ஸோ இந்த பார் எலமெண்ட்டை நாம் டிஸ்கிரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஸோ டிஸ்கிரிட்டைஸ் அப்படின்னா எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பார் எலமெண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார் எலமெண்ட்டை 3 எலமெண்ட்டாக டிஸ்கிரிட்டைஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் element 1, element 2, element 1, element 2 and element 3. So this is element 1, element 2 and element 3. So 1 போட்டு ரவுண்ட் பண்ண 2 போட்டு இதெல்லாம் வந்து எலமெண்ட்டு. ஸோ திஸ் இஸ் நோடல் பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4. So these are the nodal points. So first elements ஒரு பார் எலமெண்ட்டை டிவைட் பண்ணிக்கணும். 3 எலமெண்ட் ஆர் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 எலமெண்ட்டாகவே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 எலமெண்ட்ஸ் மாதிரி டிவைட் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் கொஷினில் வரும்போது you have to subdivide, discretize the element into 2. It's enough. ஸோ எலமெண்ட் 1 கொஷினில் ஸ்பெசிஃபிக்காக 3 டிவைட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் 3 டிவைட் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் you have to divide the element into 2, discretize. So element 1, so element oda nodal points 1, 2 and element 2 oda nodal points 2, 3 and element 3 oda nodal points 3, 4 and the load is acting at the element 3 la load act ஆகுது. So okay, general force equation. So what is this? This is the general force equation. First question கொடுத்த உடனே discretize பண்ணிடுங்க. Discretize பண்ணிட்டு general force equation எழுதுறீங்க. General force equation is equal to F into K into U. So this is the general force equation. Okay, so general force equation, F is equal to nodal force is equal to global displacement into global stiffness matrix into displacement. Okay, for first we are considering the element 1. So this is the element 1. So element 1 oda diagram first போட்டுக்கணும். So this is element 1. So element 1 எடுத்துக்கிட்டீங்க. So element 1ல நமக்கு என்னென்ன nodal points இருக்கு, point 1, 2. So force, so point 1, 2 அப்படின்னு இருந்ததுன்னா this is F1 and F2. Okay, so F1 and F2 for stiffness matrix, that is area into Young's modulus divided by L, 1 minus 1 minus 1 1. Okay, 1 minus 1 and minus 1 1. So இதோட derivation முன்னாடி இருக்கும். நான் டைரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா this is அது நமக்கு தேவையில்லை அந்த டெரிவேஷன். ஸோ u1 and u2. ஸோ nodal point displacement u1 and u2. ஸோ this is the ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட ஈக்குவேஷன். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபார் எலமெண்ட் 2. ஸோ எலமெண்ட் 2, திஸ் இஸ் எலமெண்ட் 2. ஸோ எலமெண்ட் 2ஓட நோடல் பாயிண்ட்ஸ் தட் இஸ் 2 and 3. ஸோ F2, F3. Young's modulus and area is common and length is also common. ஸோ அது அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். AE/L 1 -1 -1 into now the displacement that is U2 and U3. And for element 3, so element 3, this is element 3. So element 3 nodal points that is 3 and 4. Okay, 3 and 4. So here F3, F4, this is equal to AE/L 1 -1 1 into U3 and U4. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதோட வேல்யூஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அசம்பிளிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கேர்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் element 1, element 2 and அசம்பிளிங் தி ஈக்குவேஷன் தட் இஸ் elements 1, 2 and 3. ஸோ இதை மூணையும் அசம்பிள் பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது, F1, F2. ஸோ இங்கேயும் F2 இருக்குது. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ F1, F2, F3. இங்கேயும் F3 இருக்குது, இங்கேயும் F3 இருக்குது. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து F4. ஸோ எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது டோட்டலாக நமக்கு 4 ஃபோர்ஸஸ், F1, F2, F3 and F4. ஸோ 4 ஃபோர்ஸையும் ஃபஸ்ட் என்ன பண்ணியாச்சு, அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ F1 இதையும் நெக்லெக்ட் பண்ணோம், 2 இருக்குது. ஸோ எனி ஒன் யூ ஹேவ் டு டேக். 2 எலமெண்ட்லேயும் F2 இஸ் காமன். ஸோ எனி ஒன். And F3 is common for 3 and for the element 2 and 3. So you have to take F3 and F4 ஒன்று தான் இருக்குது. So F4 that is equal to. So all the equation AE/L is common. So எல்லா ஈக்குவேஷன்லையும் பாருங்கள் AE/L and here also AE/L அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே காமன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட மேட்ரிக்ஸ் என்ன, 1 -1 1 -1 1. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட். இப்போது செகண்ட் எலமெண்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டோட எண்ட். ஸோ 1 -1 -1 1. ஸோ இங்கே ஆட் பண்ணோம். அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணோம். ஸோ we have to add here at the end of the first element. ஸோ end of the first element தான் செகண்ட் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் எலமெண்ட் எங்கே, தேர்ட் எலமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, end of the third element. ஸோ here we have to start the 1 + -1 -1 ஸோ அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் we have to put 0. ஓகே, திஸ் இஸ் தி அசம்பிளிங் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ அடுத்து என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ணும். ஸோ U1 U2 பாருங்கள் காமனாக இருக்குது. ஸோ ஒரு U2 U3 காமனாக இருக்குது, ஒரு U3, நெக்ஸ்ட்டு U4. ஸோ அப்போ என்ன வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் U1 U2 U3 and U4. So at final equation that is AE/L 1 -1 0 0 -1 2 -1 0 0 -1 2 -1 0 0 -1 1 at last into U1 U2 U3 U4. This is the assembling of the matrix. So for all the problem, so matrix assemble பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் அசம்பிள் அப்படின்ட்டு. ஸோ AE/L காமனு. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 1 -1 -1 1 எழுதிடுறீங்க. 1 -1 -1 1. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட எண்டில் தான் நெக்ஸ்ட் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒன்று இங்கேருந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ 1 -1 -1 1. ஸோ தேர்ட் எலமெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ 1 -1 -1 1. ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ ஆர் அப்டைனிங் திஸ் இஸ் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் குளோபல் ஸ்டிஃப்னஸ். என்டையர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம், குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்துட்டு நோடல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் நோடல் ஃபோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த வேல்யூஸை நாம் இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வாட் இஸ் F1 F2 F3 and F4 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, பார் எலமெண்ட்டோட அசம்பிளிங் மேட்ரிக்ஸ் அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், திஸ் இஸ் அ யூனிவர்சிட்டி கொஷின். ஸோ யூனிவர்சிட்டி கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராப்ளம், த ஸ்டீல் பார் ஆஃப் லென்த் 800 mm is subjected to a axial load, that is load is given and the length of the bar element is given, is shown in figure.
find the elongation. So we have to find out the elongation of the bar element. Neglecting sulfide, take Young's modulus and area value E and A value is given. So what are the given data? The first value, what are the given data they are given? That is length of the element, that is 800 mm, and load is given. Load is 3 kilonewton. That is, you have to convert into Newton. That is 3 into 10 power 3 Newton. Young's modulus value is given. Young's modulus E is equal to 2 into 10 power 5 Newton per mm square. And next area A value is given. That is 300 mm square. What we have to find? So here we are going to find out the elongation of bar. So if it is 800 and load 3 kilonewton is acting, so bar should be elongated. So here we are going to find out the del L value. L is changed to del L, that is elongation. So what is the elongation? Here we are going to find, that is del L value find out பண்ணோம். So solution. So first என்ன பண்ணணும், கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம எலமெண்ட்டை டிவைட் பண்ணிக்கணும். So that is discretize the element. So element is given. So we divide the element into two parts. So two parts என்ன பண்ணுங்க divide பண்ணிக்கலாம். We divide the element into two parts. So element is given. So load here 3 kilonewton. The total length of the element is 800 mm. Just here we are going to discretize. The first step discretize பண்ணிக்கணும். So நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு எலிமெண்டா இதை டிவைட் பண்ண போறோம். So this is element 1 and element 2. So element 1 nodal points 1 2 and the second element nodal points 2 3. So upper length here 400 mm. This is L2, L1 and L2. So 400 mm. So load is acting here 3 kilo Newton. So first step என்ன பண்ணணும், எலமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க டிவைட் பண்ணிக்கணும், டிஸ்கிரிட்டைஸ் பண்ணிக்கங்க 2 elements. ஸோ மேக்ஸிமம் 2 elements எனக்கு கொஷினில் ஸ்பெசிஃபிக்காக 3 டிவைட் பண்ணுங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டிவைட் இன்ட்டு 3 element. அதர்வைஸ் யூ ஹேவ் டு டிஸ்கிரிட்டைஸ் தி எலமெண்ட் இன்ட்டு 2. ஸோ 2 வந்துட்டு டிஸ்கிரிட்டைஸ் பண்ணிங்க. ஸோ பிஃபோர் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் தி ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ வி நோ வெரி வெல் ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இது ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். So general force equation, that is F is equal to K into U. So this is nodal force, global stiffness matrix and nodal displacement. So first we have to consider for element 1. So for element 1, So for element 1. So first element 1 draw பண்ணிங்க. So for element 1. So this is element 1. So element 1 nodal points 1 and 2. So this equation எப்படி எழுதணும் நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். So first element. So F1 F2 this is equal to AE divided by L1 into 1 minus 1 into so displacement U1 and U2. So AE value is given and L1 value is 400. So just here we are going to substitute the value, that is A value is 300 into Young's modulus 2 into 10 power 5 divided by 400 into 1 minus 1 into U1 U2. So 10 power 5 அப்படி வச்சிங்க, that is 600 divided by 400, that is 3 by 4, that is 1.5 into 10 power 5. So 1 minus 1 into U1 U2. So this is for element 1. So F1 F2 is equal to 1.5 into 10 power 5, 1 minus 1 into U1 U2. Next for element 2. So we have to go for element 2. So for element 2. So the next element, this is element 2. So nodal points is 2 and 3. Okay. So when our F2 F3. So nodal 2 3 F2 F3. This is equal to AE by L. That is same. So directly I have to write out the equation. So all the values are common, same value. So you have to write it. So நீங்க problem proceed பண்ணுங்க. நான் இங்க solve பண்றதுனால நீங்க எக்ஸாம்ல போடும்போது AE by L2. So அது எழுதிடுறேன். That is AE divided by L2 1 minus 1 into U2 U3. So இந்த values எல்லாமே common for the
element 1. So because length same ஆனா எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆன்சரு டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ F2 F3 நீங்கள் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது அதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. தட் இஸ் 1.5 into 10 power 5 1 minus 1 minus 1 1 into U2 and U3. Okay, here next we are going to assemble the global matrix. Assembling the matrix, that is element 1 and 2. So ரெண்டையும் assemble பண்ண போகிறோம். ஸோ assemble பண்ணும்போது F1 F2. ஸோ 2 காமனாக இருக்குது, ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ F1 F2 and F3. ஸோ F1 F2 F3 is equal to பாருங்கள் ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது, 1.5 into 10 power 5 1.5 into 10 power 5. So this is common, 1.5 into 10 power 5. So 1 minus 1 minus 1 1. ஸோ எங்கே ஆட் பண்ணணும்னு சொன்னேன், ஃபஸ்ட் எலமெண்ட்டோட எண்டில் தான் செகண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ளஸ் 1 minus 1 minus 1 1. ஸோ ரிமைனிங் இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் we have to substitute 0 போட்டுக்கணும். அடுத்து என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட், that is U1 U2 and U3. Okay, next we have to add this value. Okay, then F1 F2 F3, this is equal to 1.5 into 10 power 5. So 1 minus 1 0. Next minus 1, that is 1 plus 1 2. Next minus 1 0 minus 1 1 into U1 U2 U3. So this is global stiffness matrix. So this value is global stiffness matrix. So global stiffness matrix find out பண்ணியாச்சு. கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக global stiffness matrix மட்டும் find out பண்ணால் நீங்கள் assemble பண்ணி அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். So global stiffness matrix find out பண்ணியாச்சு. So next என்ன பண்ணும், we need to find out the U1 U2 and U3 value and as well as for F1 F2 and F3 value. Just here we are going to apply the boundary conditions. Okay, boundary conditions here we are going to apply. So what is the boundary condition? The first, so two elements are divided பண்ணிருக்கோம், element 1 and element 2, 1 2 1 2 and 3. the first displacement is fixed. So fixed இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, that is U1 is 0. so U1 ஓட வேல்யூ 0. so fixedல இருக்கு. so fixedல இருக்கும்போது U1 ஓட வேல்யூ 0. so here we are going to find U2 and U3 value. so U2 என்ன U3 என்னங்கிறது find out பண்ணணும். so just apply the boundary condition. so இதில் என்ன பண்ண போகிறோம்னா boundary condition apply பண்ண போகிறோம். so boundary condition, that is F1 F2 F3 equal to 1.5 into 10 power 5 1 minus 1 0 minus 1 2 minus 1 0 minus 1 1. so U1 ஓட வேல்யூ 0. why U1 is 0? because it is fixed. so எங்கெல்லாம் fixed இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், displacement இருக்காது, movement இருக்காது. so அதனால அது 0. so just U2 and U3. so இதில் ஒரே condition, if it is displacement, any portion point is fixed. so எந்த point fixed ஓ அந்த row and இந்த column நமக்கு தேவையில்லை. so the entire row and this column should be cancelled. ஓகேவா? ஸோ U1 0 இந்த ரோ ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ F2 ஓட வேல்யூ இஸ் நாட் கிவன். ஸோ F2 ஓட வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஸோ we have to take F2 is equal to 0 and F3 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 0.3ல தான் நமக்கு என்ன ஆகுது, லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ 1 2 and 3. ஸோ இங்கே தான் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ F3 is given, that is 3 into 10 power 3 Newton. So 3 into 10 power 3 Newton. Just substitute here, that is 0 and 3 into 10 power 3 is equal to 1.5 into 10 power 5 2 minus 1 minus 1 1 and U2 U3. Okay, just a cross multiply, that is first row first column. So matrix multiplication, first row first column and second row first column, just you have to multiply. So multiply பண்ணிங்கன்னா first என்ன 0 equal to 1.5 into 10 power 5. So 2 into U2. So 2 U2 minus U3. Minus U3. Next 3 into 10 power 5. This is equal to 1.5 into 10 power 5.
next minus u2 plus u3, minus u2 plus u3. So next we have to solve the equation, these two equation. We are going to obtain u2 and u3 value. Just multiply these two value, that is 3 into 10 power 5 u2 minus 1.5 into 10 power 5 u3. This is equal to 0. Next minus 1.5 into 10 power 5 u2. Next plus 1.5 into 10 power 5 u3, and this is equal to 3 into 10 power 3. So just we have to cancel. So 3 la 1.5 poichuna, 3 minus 1.5, 1.5 into 10 power 5 u2. So these two plus and minus is cancelled into 3 into 10 power 3. So we need the value of u2, then u2 is equal to 3 into 10 power 3 divided by 1.5 into 10 power 5. So just we have to cancel here. We got the answer 0.02 mm. Okay, 0.02 mm. Substitute any one value in the equation, in the above equation. Just easily we have to get the u3 value. Okay, just here I have to substitute this equation. That is 3 into 10 power 5 u2 value is 0.02 minus 1.5 into 10 power 3 u3. This is equal to 0. So this value minus அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ minus 1.5 into 10 power 3 u3 minus 3 into 10 power 5 into 0.02. So minus minus cancel ஆயிரும். So u3 is equal to 3 into 10 power 5 into 0.02 divided by 1.5 into 10 power 5. Sorry, here this is 10 power 5. So just here you have to cancel. The answer is 0.04 mm. So here obtained, that is u2 and u3 value. Next what we are going to find out, question la enna kekranga, that is total elongation, that is elongation of the bar. So at last elongation of bar element. Okay, elongation of the bar element, அதாவது total elongation here we are going to find, that is del L is equal to PL divided by AE. Okay, this is the formula for total elongation. So P, that is load is given 3 into 10 power 3 and length is 800 and divided by A value, that is 300 into 2 into 10 power 5. If you solve, that is final u3 value is 0. That is u2 value is 0.04. This value the same, u3 is equal to 0.04 mm. That is elongation del L. So u3 value and del L value is same. Last elongation displacement is 0.04. So elongation of the element is 0.04 mm. Okay, linear bar element la maximum ரெண்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து ஸ்டெப்டு பார் அண்ட் டேப்பர் பார். ஸோ அதுக்கு அப்கமிங் வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் ஐ பிளான் டு சால்வ் ஸ்டெப்டு பார் எலமெண்ட் அண்ட் டேப்பர் பார். அண்ட் ஸ்டெப்டு பார் பார்த்துட்டிங்கன்னா டெம்பரேச்சர் பார் எலமெண்ட்ஸ்க்கும் இது சேம் அதே தான். ஸ்டெப்டு பாரில் என்னவோ அதே தான் டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ்க்கும். ஸோ ஜஸ்ட் வி ஆர் மல்டிப்ளை தி டெம்பரேச்சர் வேல்யூஸ், அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேப்பர் பார் எலமெண்ட்டும் ஸ்டெப்டு பார் எலமெண்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு FEA சப்ஜெக்ட்ஸ்க்கு இஃப் யூ நீட் எனி கெஸ்ட் லெக்சர், ஸோ கெஸ்ட் லெக்சர் வேணும், எங்களுக்கு செமினார் வேணும், இல்லை ஐ ஹேவ் சம் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் காலேஜில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி நீட் தி கிளாஸர், இன்னும் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா கோச்சிங் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் யூ ஹேவ் டு காண்டாக்ட் மீ. என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. சம் வேரியஸ் காலேஜஸில் வி ஆர் ப்ரொவைடிங் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஆல்சோ ஃபார் ரிகார்டிங் FEA சப்ஜெக்ட் அண்ட் மோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அடுத்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா DTS, டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு வி ஆர் பிளான் டு புட் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். ஸோ இதான் இந்த மாதிரி டஃபஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப். இது வரைக்கும் நீங்கள் எங்களோட வீடியோஸ் பார்க்கல, இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோ சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் எங்களால் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ண முடியும். அண்ட் அட் லாஸ்ட்டாக வி ஆர் கிவிங் மோர் எக்ஸலண்ட் கோச்சிங் ஃபார் தி கேட் எக்ஸாமினேஷன். ஸோ கேட் ப்ரிப்பரேஷனுக்கு வி ஆர் கிவிங் எக்ஸலண்ட் கோச்சிங். மோர் தென் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் they are get
trained for the GATE examination for us. So உங்களுக்கு வேணும் அப்படின்னா just you have to contact me. So we are providing online and offline classes also. Online classes இருக்கு, offline classes இருக்கு. So அந்த கிளாஸஸ்க்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தேர்ட் இயர் மினி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும், ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் யூ ஹேவ் டு அப்ரோச் மீ. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அதர் காலேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.